ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நீட்டாக, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப வேகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே 2 இன்ச் வச்சுருக்கேன், கீழே வந்து 2.25 இன்ச் வச்சுருக்கேன். உங்கள் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற நீங்கள் அப்ளை பண்ணிங்க. ஓகே, நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், எந்த மாதிரி ஸ்டைலில் ஸ்டிச் பண்ணுறேன், எப்படி ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் எடுத்து நீட்டாக ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ரெகுலராக புதுசாக டிசைன் ப்ளவுஸ் சொல்லித்தரேன். பேப்பர் கேன்வாஸில் அந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ அந்த ட்ராயிங் ஷேப்லேயே நீட்டாக அழகாக எடுத்துக்கலாம். சேம் கலர் அந்த பிளாக் கலர்லேயே நம்ம அந்த லைனிங் கிளாத் இல்லை மெயின் கிளாத்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் எதுக்காக போடுறோன்னா, நம்ம வந்து பைப்பிங் வைக்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகக்கூடாதுன்றக்காக இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச் மேலே நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கலாம். பைப்பிங் வைக்கிறதுக்கு நம்ம சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துங்க. பைப்பிங் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம கடைசி வீடியோவில் ஹெண்ட் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். நான் பைப்பிங் சம்மந்தமாக ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணி காமிக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம நிறைய டைம் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணற்ற வீடியோக்கள் பைப்பிங் பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ அது டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ஷார்ட் பண்ணிட்டேன். என்ன காரணம்னா நீங்கள் வந்து டைம் ஃபுல்லாக பார்க்கணுதில்ல, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக முக்கியமான பாயிண்ட் மட்டும் அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். வளன்னு பேச வேண்டாம், ரொம்ப டைம் இழுத்துட்டு போகணுன்னு சொல்கிறதுக்காக. உங்களோட டைம் நானும் வேஸ்ட் பண்ணல, என்னோடய டைம் நானும் வேஸ்ட் பண்ணல. 2 பேருக்குமே ரொம்ப ஷார்ட் டைமில் ஈஸியாக ஒரு டிசைன் ப்ளவுஸ் எப்படி சொல்லித்தரலான்றதை திங்க் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த லைனிங்கை ஒரிஜினலாக அட்டாச் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு காமிக்கல. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் லைனிங்கையும் ஒரிஜினலாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பைப்பிங் கேன்வாஸில் வந்து நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து உள் பக்கம் இருந்து, அதாவது லைனிங் பக்கம் இருந்து நீங்கள் வந்து கரெக்டாக சென்டரை வச்சுட்டு அப்படியே நீங்கள் நீட்டாக அழகாக அடித்து திருப்பிக்கலாம். ஓகே, நம்ம வந்து அந்த தையல் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் த்ரெட்டில் நம்ம தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அது மேலே தான் பைப்பிங் வச்சுருக்கோம். அதுலேயே நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டோம்னா இந்த மாதிரி நீட்டாக வரும். ஒரு 1/4 இன்ச் மட்டும் கிளாத்தை விட்டுட்டு பாருங்கள், 1/4 இன்ச் மட்டும் கிளாத் விட்டுட்டு அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கட்டிங் போட்டோம்னா நீட்டாக திரும்பிடும். மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டலாம் அழகாக. நெக்கோட உள் பக்கம் மட்டும் நீட்டாக அழகாக ஒரு தையல் போடலாம். வெளிப்பக்கம் வந்து நம்ம வந்து நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பக்கம் வந்து நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பால்ஸ் அந்த மாதிரி வைக்கணும். அந்த பால்ஸ் எப்படி வைக்கிறதுன்ற நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த மாதிரி நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. ஓகே, அயன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பால்ஸ், இந்த மாதிரி பால்ஸ் எடுத்து ஒரு 2க்கு 2 இன்ச் அகலமுள்ள ஒரு கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பால்ஸ் உள்ளே வச்சு நீட்டாக அந்த மாதிரி இது வந்து நிறைய தேவைப்படும். ஒரு 100-150 பால்ஸ் தேவைப்படும் இந்த நெக்குக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணிட்டு 1 by 1 ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி ஈஸியாக அழகாக புரியுற மாதிரி சூப்பராக சொல்லித்தரேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு டிசைனில் மீட் பண்ணலாம். எண்ட் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு அந்த பைப்பிங் சொல்லி கொடுத்துருப்பேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க.